Hi everyone. இன்னைக்கு நம்ம VIP to banker செஷன்ல இங்கிலீஷ்ல RCல tone of the author பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். செஷன் எண்டிங் வர பாருங்க. நம்ம டாக் அண்ட் மோக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தென் நம்ம டாக் அண்ட் மோக் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. And if you are interested, subscribe to Unacademy Plus. Top educators, top batches கொடுத்துட்ருக்காங்க. May 12ல இருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் Unacademy காம்பேட் டெஸ்ட் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் தான் இது. எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம Unacademy சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட்டு வேர்ட் ஆஃப் தி டே பார்ப்போம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஆஃப் தி டே இஸ் டெஸ்பரேட். நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் வந்துட்டு எக்ஸாக்ட் மீனிங் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் இந்த வேர்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டெஸ்பரேட் அப்படின்னா என்னென்னா out of control and ready to do anything to change the situation you are in because it is so terrible. இது ஒரு மீனிங். அண்ட் another மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா done with little hope of success as a last thing to try when everything else has failed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுறோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் நமக்கு நடந்துகிட்ருக்கு. அண்ட் நம்ம இந்த சுச்சுவேஷனை மாற்றுறதுக்கு என்ன பண்ண வேணால் ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை டெஸ்பரேட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது. லாஸ்ட்டு ட்ரையாக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸாக கடைசி அட்டெம்ப்டாக பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்க கண்டிஷனையும் நம்ம டெஸ்பரேட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், கடைசியில் கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மீனிங் இது இண்டிகேட் பண்ணுதா இந்த இமேஜ். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் திஸ். தென் இதே மாதிரி தான் கெஞ்சி பார்ப்போம், கதறி பார்ப்போம், எல்லாம் பண்ணி பார்ப்போம், எதுவுமே வேலைக்கு ஆகலைன்னா கடைசியில் காலிலே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுதான் இதையும் இண்டிகேட் பண்ணுது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோலை இந்த இமேஜ் இண்டிகேட் பண்ணுது. இந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மறக்காது, ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். ஷீ பிகேம் டிஸ்பரேட் வென் ஹர் மணி ரேன் அவுட். ரேன் அவுட் அப்படின்றதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று எக்ஸ்பயர் ஆகிறது, அண்ட் அதர் ஒன் இஸ் தீந்து போயிடுறது, முடிஞ்சிருது. அவங்க மணி எல்லாமே செலவாயிடுது, எங்கேயோ காண போயிடுது, அந்த மாதிரி அதுக்கு ஒரு எண்டு வந்துடுது அப்படின்னா அது ரேன் அவுட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னாலும் அதை நம்ம ரேன் அவுட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பயர் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டிமானிட்டைசேஷனை கூட இண்டிகேட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஷீ பிகேம் டெஸ்பரேட் அப்படின்னா ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க மணி எல்லாமே வந்துட்டு தீந்துடுது, ஆர் உங்ககிட்ட இருக்க மணி எல்லாமே வந்துட்டு செல்லாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஆவீங்கல்ல. ஸோ அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயாச்சு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ மேட் அ டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் டு பர்சுவேட் ஹர் டு சேஞ்ச் ஹர் மைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஸ்பரேட் அட்டெம்ப்ட் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லை, அவங்களோட மனசை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் கூட நான் ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்டாக இதை நான் பண்ணுறேன் அப்படின்றது இதுக்கு மீனிங். இப்போ பர்சுவேட் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சுவேடுக்கு மீனிங் நம்ம வேர்ட் ஆஃப் தி டேல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். டோன் வந்துட்டு ஆத்தர் என்ன டோனில் சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜில், இந்த காம்ப்ரிஹென்ஷனில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏகப்பட்ட டோன்ஸ் இருக்குது. லைக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபெமிலியராக கேள்விப்பட்ட டோன்ஸை வந்துட்டு நான் இந்த ஸ்லைடில் வச்சுருக்கேன். அக்ரெசிவ், எமோஷ்னல், பேட்ரனைசிங், ஆங்க்ரி, என்கரேஜிங், பாசிட்டிவ், அப்பாலஜெட்டிக், ஹார்ஷ், பயாஸ்டு, ஹியூமரஸ், ரொமான்டிக், மோட்டிவேட்டிங், சிம்பத்தட்டிக், கிரிட்டிக்கல், நரேட்டிவ், டிஸ்கிரிப்டிவ். நரேட்டிவ் அப்படின்னா கதை சொல்கிற மாதிரி கொண்டு போகிறது. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது. டெக்னிக்கல், நெகட்டிவ், நியூட்ரல். தென்
ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்க வேர்ட்ஸ். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பெசிமிஸ்டிக் அப்படின்றது நெகட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. தென் ஒப்பீனியனேட்டட் அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி இருக்கிறது. தென் சர்காஸ்டிக் அப்படின்னா வந்துட்டு லைக் ஒருத்தவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, எதுக்காக, ஒரு ஜோக்குக்காக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சர்காஸ்டிக். தென் ஹியூமனிஸ்டிக், ஹைப்போக்ரிட்டிக்கல், சியர்ஃபுல், கலர்டு அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, வேரியஸ் விஷயங்களை, நிறைய இதுலேயே நிறைய டோன்ஸை உள்ளடக்கி இருக்கிறத கூட வந்துட்டு நம்ம கலர்டு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டோன்ஸ். இப்போ தெரியாத டோன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய டோன்ஸ் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகி கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்னென்ன டோனுக்கெலாம் மீனிங் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் அப்பாத்தட்டிக், டாக்மேட்டிக், இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் டோன்ஸு. ஸோ ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டோன்ஸையும் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு இந்த டோன்ஸுக்கெலாம், இந்த வேர்ட்ஸுக்கெலாம் உங்களுக்கு எந்தெந்த வேர்ட்ஸுக்கெலாம் மீனிங் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரிடிகுலஸ் அப்படின்னா கேலி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய டோன்ஸ் வந்துட்டு உள்ளே போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டோன்ஸுக்கெல்லாம் மீனிங் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் டோன்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் நிறைய டோன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இவ்வளோவையும் நாங்கள் வந்துட்டு மெமரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நீங்கள் எதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னா ஃபன்னி டோனில் இருக்க வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கான மீனிங் தேவையில்லை. ஃபன்னி டோனுக்கு இண்டிகேட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2 times நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா வந்துட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ABCD கொடுத்துருப்பாங்களா, அதில் ஃபன்னி டோனில் ஒன்று கொடுத்துருக்க போகிறாங்க, சேட் டோனில் ஒன்று கொடுத்துருக்க போகிறாங்க, ஹாப்பி டோனில் ஒன்று கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரே டோனில் 2 வேர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கான வேர்ட் மட்டும் சர்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த PDF வந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புவாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒருக்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஃபன்னி டோன்ஸ். தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சீரியஸ் டோன் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்துட்டு சீரியஸாக சொல்லக்கூடிய அந்த டோன்ஸ். தென் சேட் டோன், இங்கேருந்து சேட் டோன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்பீட் டோன். அப்பீட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத, எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு அப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டோன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டோன் கேட்டிருக்காங்க. டோனுக்கு வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மற்ற கொஷின்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. மற்ற கொஷினுக்கு வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்கள்ல, கொஞ்சம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த இப்போ கொடுத்துருக்க காம்ப்ரிஹென்ஷனில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற ஆன்சரை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அப்போவே வந்துட்டு கொஞ்சம் நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, ஆர் ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் டோன் பற்றி. ஸோ டோனுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக அகெயின் வந்துட்டு அந்த ஃபுல் பேராகிராஃபையும் ரீட் பண்ணணும்னு தேவையில்லை. மற்ற எல்லா கொஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி வந்துட்டு நம்ம டோன் மட்டும் பார்க்க போகிறனால நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ரீட் பண்ணி பார்க்கலாம். A study published last week in the journal Lancet bracketed India among the countries most vulnerable to the dreaded Zika virus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங், லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜேர்னலுக்கு பேர் லான்செட். அதில் என்ன சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிராக்கெட்டட் இந்தியா. இந்த பிராக்கெட்டடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. இந்தியாவை மற்ற கண்ட்ரீஸோட வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி கண்ட்ரீஸ் அப்படின்னா மோஸ்ட் வல்னரபிள் டு த ட்ரெட்டட் ஜிகா வைரஸ். வல்னரபிள் அப்படின்னா என்னது, ஈஸியாக அட்டாக் ஆகக்கூடிய கண்ட்ரீஸ். எதுக்கு ஈஸியாக அட்டாக் ஆக போகுது, ட்ரெட்டட் அப்படின்னா வந்துட்டு டேஞ்சரான அந்த ஜிகா வைரஸ்க்கு.
ஓகேவா? இந்தியாவை மற்ற கண்ட்ரீஸ் கூட வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. என்ன மாதிரி கண்ட்ரீஸ் கூட வச்சு கம்பேர் பண்ணுறாங்க? ஜிகா வைரஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரீஸ் கூட வச்சு இந்தியாவை வந்துட்டு கம்பேர் பண்ணி அந்த ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தி ஆத்தர்ஸ் ஹூ சாட்னா என்னது? சீக்கோட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே வந்துட்டு சாட் தான். So the authors who seek to predict the next possible destination of Zika based their conclusions on an analysis of travel, climate and mosquito patterns in Asia and Africa. இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஜிகா வைரஸோட டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எதை வச்சு அவங்க வந்துட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மஸ்கிட்டோ பேட்டர்ன்ஸ், விச் இஸ் மஸ்கிட்டோ வந்துட்டு எந்த கிளைமேட்டில் இருக்கும், மஸ்கிட்டோ அப்போ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் ஆகும், மஸ்கிட்டோ அடுத்து எங்கே ட்ராவல் ஆக போகுது அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும் நெக்ஸ்ட்டு எங்கே இந்த ஜிகா வைரஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தியர் ஃபைண்டிங்ஸ் ஆர் ஸ்டார்ட்லிங் அப்படின்னா என்னென்னா சர்ப்ரைசிங். அவங்களோட ஃபைண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கு. இஃப் தே ஆர் டு பி பிலீவ்ட், அட்லீஸ்ட் 2.6 பில்லியன் பீப்புள் இன் த 2 continents could be at risk of contracting the infection. என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னா, இந்த 2 காண்டினென்ட்டில் மட்டுமே இந்த இன்ஃபெக்ஷனால் அஃபெக்ட் ஆக போகிற பீப்புள் வந்துட்டு எவ்வளோ பேர்னா அட்லீஸ்ட் 2.6 பில்லியன் பீப்புள்னாச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜேர்னலில் சொல்லியிருக்காங்க. Then fortunately the virus has not yet reached our shores. Fortunately அப்படின்னா luckily. ஸோ இதுலேயும் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த வைரஸ் வந்துட்டு இன்னும் நம்ம இடத்துக்கு வரல. ஓகே, நன்த்லெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்றதான் மீனிங், விச் இஸ் இருந்த போதிலும், இருந்தால் கூட there is no denying the looming threat. அதாவது இருந்தால் கூட அது வந்துட்டு நம்மக்கிட்ட வராது அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால். நோ டினையிங், நம்மக்கிட்ட வராது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தோ ஃபர்ஸ்ட் டிடெக்டட் இன் 1947, Zika was not considered a major threat until it surfaced in Brazil last year. பிரேசிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஜிகா வைரஸ் 1947லேயே வந்தாச்சு. ஆனால் அப்போ அதை ஒரு பெரிய த்ரெட்டாக யாரும் கன்சிடர் பண்ணல. லாஸ்ட் இயர் பிரேசிலில் வந்ததுக்கப்புறம் தான் அதை பெரிய த்ரெட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிட்டட் மெயின்லி த்ரூ மஸ்கிட்டோஸ் ஆஸ் ஆல்சோ இன்டர்கோர்ஸ் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இட் கேன் லீட் டு சிவியர் பர்த் டிஃபெக்ட்ஸ் வென் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ஆர் இன்ஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, முக்கியமாக மஸ்கிட்டோஸ்னாலையும் அதுக்கப்புறம் பிளட்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலியமாகவும் இந்த வைரஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கு வந்துட்டு நிறைய டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Since its outbreak in Brazil, Zika has spread rapidly to at least 70 countries, prompting the World Health Organization to declare it a global emergency. So, last பிரேசிலில் வந்துட்டு இது அவுட்பிரேக் ஆனனால ஜிகா வந்துட்டு அப்படியே ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகி 70 கண்ட்ரீஸ்க்கு போயிடுச்சு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை என்ன பண்ண வச்சிருச்சு அப்படின்னா குளோபல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராம்ப்டிங் அப்படின்னா ஒரு கட்டாயத்துக்கு உட்படுத்துறது. ஸோ ஹூவை வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை குளோபல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண வச்சுட்டாங்க இந்த கண்டிஷன்னால. தென் more recently it has infected over 100 people including several Indians in Singapore. சிங்கப்பூரில் நிறைய அஃபெக்ட் ஆனப்போ நம்ம இந்தியன்ஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 people வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. Sadly, not much is known about the virus and neither is a vaccine available. என்ன இதில் ஒரு சேடான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வைரஸ் பற்றி நம்ம யாருக்கும் எதுவும் நிறைய தெரியாது அண்ட் அதுக்கு வேக்சின் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Its symptoms are mild and experts have no idea if some have immunity to it and if so, to what extent.
இதுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக தான் இருந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸுக்கும் வந்துட்டு எந்த ஐடியாவும் இல்லை இதை பற்றி. அண்ட் ஒரு சிலருக்கு இதுக்கு இம்யூனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கா என்ன அதுவும் தெரியல. அப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இந்த இம்யூனிட்டி செயல்படும் அப்படின்னும் தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தென் Aedes aegypti, the mosquito that carries the virus, is thriving in India. தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த்ரைவிங் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. த்ரைவிங் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். த்ரைவிங் மீன்ஸ் க்ரோயிங், டெவலப்பிங், சர்வைவிங் அந்த மாதிரி. ஆடஸ் எஜிப்தி அப்படின்ற மஸ்கிட்டோ தான் இந்த வைரஸை கேரி பண்ணுது. அது இந்தியாலையும் க்ரோ ஆகிட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்டு ஷுட் ஸ்ட்ரெஸ் மோர் ஆன் பேசிக்ஸ் லைக் க்ளீன் சரௌண்டிங்ஸ். ஸோ அத்தாரிட்டிஸ் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணணும் பீப்புளை, உங்களை சுற்றி க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. வித் ரெயின்ஸ் ஸ்டில் லேஷிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ லேஷிங் அப்படின்னா என்னென்னா ரெயினால் ரொம்ப சேதாரப்படக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துலலாம் இட் இஸ் இம்பரேட்டிவ் தட் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மஸ்கிட்டோ ஆர் எலிமினேட்டட். அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஏன்னா மழை தண்ணியில் கொசு நிறைய ப்ரீட் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ப்ரீட் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ், ஒன்ஸ் த வைரஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் லோக்கலி வியா மஸ்கிட்டோஸ், இட் கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு எராடிகேட் இட். எக்ஸ்பர்ட்ஸை பொறுத்தவரை இந்த வைரஸ் வந்துட்டு லோக்கல் ஏரியாஸில் மஸ்கிட்டோஸ் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இதை எராடிகேட் பண்ண. எராடிகேட் மீன்ஸ் destroying. Then the government would be well advised to act now by giving wide publicity to precautionary measures. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ நல்லாவே வந்துட்டு வெல் அட்வைஸ் டு ஆக்ட் நவ். கவர்மெண்ட்டை வந்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் செயல்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பை கிவிங் என்ன செயல்படணும்னா அவங்களால மட்டும் என்ன செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குல்ல, அதுக்கு ஆன்சர் தான் அடுத்த கமா போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் நிறைய வைட் பப்ளிசிட்டி கொடுக்கணும் இந்த டிசீஸ் பற்றி, வைரஸ் பற்றி. தோ இட் இஸ் difficult to detect Zika symptoms, screening at airports must be made mandatory and hospitals equipped to quarantine and treat patients from abroad. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம கோவிடுக்கு மாதிரி ஜிக்காக்கும் வந்துட்டு சிம்டம்ஸை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால ஏர்போர்ட்ஸில் வந்துட்டு மேண்டட்ரியாக ஸ்க்ரீனிங் பண்ணிடணும் அண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு குவாரண்டைன் பண்ணுறதுக்கு எக்யூப் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் வந்துட்டு பேஷண்ட்ஸ் அப்ராட்லேருந்து வரவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு குவாரண்டைன் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கணும், அதுக்கு எக்யூப் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜேர்னலில் கொடுத்துருக்கிறத பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபுல்லி ரிலேட்டட் டு தட் ஜேர்னல். ஓகே, இப்போ டோன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஆப்ஷன் A, B, C, D, E கொடுத்துருக்காங்க. நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன், கிரிட்டிக்கல். இன்னொன்று நானே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த டோன் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? எஸ், இன்ஃபர்மேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது ஒரு ஜேர்னலில் இருக்க விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு வைரஸ் பற்றி. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இது ஒரு டிப்பாக கூட வச்சுக்கோங்க, ஜேர்னலில் இருக்கிற விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாலே அது இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். ஓகே, தென் கிளினிக்கல்னு சொல்லிட்டு ஒரு டோனே கிடையாது. இது வந்துட்டு ரிலேட்டட் டு ஜிகா வைரஸ் அப்படின்றனால நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளினிக்கல்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் கலோக்கியல் அப்படின்னா என்னென்னா பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி இருக்கிறது. இது பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி இருக்கா? இல்லை, இது ஒரு ஜேர்னலில் இருக்கிற விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கிடையாது, எலிமினேட் பண்ணிடலாம். சிம்பத்தட்டிக் அப்படின்னா சிம்பத்தி காமிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பாவமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்லை. தென் யூலாஜிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறது. இந்த பேசேஜில் ஏதாச்சும் ஒன்று ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தாங்களா? எதையுமே ப்ரைஸ் பண்ணி பேசலை. ஸோ இதுவும் வராது. தென் கிரிட்டிக்கல் அப்படின்னா என்னென்னா லைக் இவ்வளோ டெத் கேசஸ் இருக்குது, இவ்வளோ பேர் வந்துட்டு சிவியராக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், இந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது கிரிட்டிக்கல். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நடந்தது, இதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு
அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நான் வந்துட்டு சொல்கிற மாதிரி அவங்க சொல்லலை. ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆனதை அப்படியே சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஒன்று. ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் வந்துட்டு எப்படி இருக்கா, அது ஈவன் தோ வந்துட்டு ஜிகா வைரஸ் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதை சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரிட்டிக்கல் கிடையாது. ஆன்சர் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ஆப்ஷன் ஏ. ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ் பற்றின சஜஷன்ஸ் உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியே போனால் போதுமா எல்லா டாபிக்ஸ்க்கும், அதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.